வெல்கம் டு பிபி தர்பார். இன்னைக்கு கானா வினோத் அவர்கள் 18 lakhs கேஷோட வெளியேறிட்டாருங்க. அது வந்து உண்மைதான். ஏன்னா எல்லா இடத்துலையும் அந்த நியூஸ் வந்துருச்சு. ஸோ நாளைக்கு எபிசோடில் அது வரும் 18 lakhs கேஷோட போயிட்டாருன்னு சொல்லிட்டு. ஸோ இது ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குது இவர் வெளியேறினதுக்கு. நான் நினைக்கிறது ஆக்சுவலாக இன்றைக்கி லைவ்லேயும் பார்த்திங்கன்னா அரோராவுக்கும் கானா வினோத் அவர்களுக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். அரோரா கிட்ட கேட்பார், நீ எடுப்பியா அப்படின்லாம் கேட்கும்போது அரோரா சொல்லுவாங்க, நான் டிடிஎஃப் வின் பண்ணலான்னு நான் எடுத்திருப்பேன். ஆக்சுவலாக 18 இந்த மாதிரி கேஷ் எடுக்கிறது தான் நல்லது. ஏன்னா யாராவது ஒருத்தர் தான் வின் ஆவாங்க. அப்புறம் யார் இந்த கேஷ் எடுக்கிறாங்களோ அவங்க தான் ரன்னர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்ட் கேம் விளையாண்டுருப்பாங்க. ஆக்சுவலாக அரோரா பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த கேமை பொறுத்தவரையிலும் எல்லாமே மைண்ட் கேம் தான். ஸோ அரோரா இது பண்ணினா இவர் அட்லீஸ்ட் ஸ்டேபிளாக இருந்திருக்கணும். ஆனால் இவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த 1 வீக்காகவே அவருக்கு சப்போர்ட் சிஸ்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிது. கமருதீன் தான் அவர் ரொம்ப க்ளோஸாக இருந்தார். அவர் வெளியேறினதுலேருந்தே அவர் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் உள்ளே வந்த கண்டஸ்டன்ஸ் பிரவீன் ராஜ், பிரவீன் காந்தி, இவங்க எல்லார்ட்டையும் நிறையா வந்தது ரொம்ப எக்ஸைட் ஆகி பயங்கர க்ளோஸ் ஆகணும்னு நினச்சாரு. ஆனால் அதுவும் நடக்கலை. அவங்க எல்லாருமே ஏதோ ஒரு பாயிண்டில் இவரை ஒரு மாதிரி தாக்கிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இவருக்குள்ளே என்ன பயம் வந்துருச்சுன்னா, நம்ம வின் பண்ணாமல் போயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருச்சு. நம்ம ஒருவேளை நம்ம இந்த தப்பெல்லாம் நமக்கு சுட்டி காமிக்கிறாங்களே அப்படின்னா நம்ம வின்னர் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தோணிடுச்சு. ஆக்சுவலாக அமித் போயிருந்தார், அதனால தான் அமித் அனுப்பவே இல்லை. அமித் போயிருந்தாருன்னா நீ கேஷ் பாக்ஸை எடுக்காதன்னு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். ஏன்னா ஓட்டிங்ஸை பொறுத்தவரையிலையும் கானா வினோத் அவர்கள் தான் நம்பர் 1ல் இருக்கார். அதுக்கப்புறம் திவ்யா வராங்க. கானா வினோத் அவர்கள் தான் நம்பர் 1. ஸோ அவரை பீட் பண்ணவே முடியல. அன்பீட்டபுளாக இருந்தார். அவர் வெளியில் அவர் வருத்தப்படுவார். ஏன்னு சொல்லிட்டு எல்லா ட்விட்டரில் எல்லாருமே நமக்கே டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, இந்த 6 பேர்த்தில் ஃபார் த வெரி ஃபஸ்ட் சீசன் யூஸ்வலாக நமக்கு வின்னர்ஸு இவங்க வரணும் அவங்க வரணும்ன்ட்டு இருக்கும். ஃபார் த வெரி ஃபஸ்ட் டைம் இந்த சீசனில் சரியான ஒரு இதுவே இல்லை. எல்லாருமே இந்த 6 ஃபைனலிஸ்டில் ஆல்மோஸ்ட் ஒரு 4 பேர் மிக்சர் தான். ஆக்சுவலாக சாண்ட்ரா அழுதழுதே ஃபைனலிஸ்ட்டுக்கு வந்துட்டாங்க. ஒன்றுமே பண்ணல. இந்த ரம்யா சொன்ன மாதிரி தான் போய் அழுக அண்ட் ஆக்டிங்லேயே வந்துட்டாங்க. திவ்யா அவங்க ஒரு மாதிரி கேம் விளையாண்டுருக்காங்க. விக்ரம்க்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவர் ஃபஸ்ட்டு ஒரு 40 days 30 days அமைதியாக இருந்தார். அப்புறம் கேம் விளையாண்டார். அதுக்கப்புறம் இப்போ வியன்னாலாம் போட்டு பொழக்கவும் அவரும் கொஞ்சம் அமைதியாயிட்டார். ஸோ கானா வினோத்துக்கு தான் நிறையா சான்சஸ் இருந்தது. அரோரா சான்ஸே இல்லைங்க. மைண்ட் கேம் நல்லா விளையாண்டு எப்படியோ கானா வினோத்தை போட்டி எடுக்க வச்சுட்டாங்க. ஏன்னா மண்டையை கழுவிட்டாங்க. அதுதான் உண்மை. ஆனால் அப்படி தான் இருக்கும். நம்ம அரோராவை இதில் ப்ளேம் பண்ண முடியாது. இவர் எடுத்திருந்திருக்கக்கூடாது. ஆனால் இவருக்கு அந்த சப்போர்ட் சிஸ்டம்ங்கிறது ஒன்று இல்லாததுனால எடுத்துட்டார். நம்ம இது லாஸ்ட்டு சீசன்லேயே பார்த்துருப்போம். ஜாக்கு வெளியில் ஓடிட்டு திரும்பி வர முடியாமல் அவங்க எவிக்ட் ஆகிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு பணம் இல்லாமல் அவங்க எவிக்ட் ஆகிருப்பாங்க. ஆனால் இவர் அட்லீஸ்ட் 18 lakhs கேஷோட போகிறாரு அப்படிங்கிறது ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்குது. ஆக்சுவலாக இவர் தான் வின்னர், ஷார்ட்டாக இவர் தான் வின்னர். பட் ஆனால் இவர் வெளியில் போகிறாருங்கிறது என்ன சொல்கிறது, அடுத்த ஒரு 5 பேரும் அவ்வளவா தகுதி இல்லாத ஆளுங்க தான். தகுதியும் இந்த சென்ஸ் அவங்களுக்கு அந்த பிளேஸுக்கு அவங்க என்ன மிக்சர் சாப்பிட்டுட்டு சபரியெல்லாம் நல்லவர் தான். ஆனால் அவர் ஒன்றுமே பண்ணலை. சாண்ட்ரா அழுதழுதே வந்துட்டாங்க. அரோரா மைண்ட் கேமு. ஸோ இந்த மாதிரி இருக்காங்க. ஸோ இவங்களில் தான் நம்ம ஏதாவது ஒரு வின்னரை பிக் பண்ணணும். யார் வர போகிறாங்கங்கிறது தெரில எனக்கு. அட் திஸ் பாயிண்ட் எனக்கு அது கவலையும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே தெரில எனக்கு. இனிமேல் 5 பேரில் யார் வந்தாலும் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அடுத்த 33 லட்சம் ரூபா. ஆக்சுவலாக இன்னொன்றும் ஆறுதலுக்கு ஒன்று சொல்கிறேன். ரொம்ப வினோத் ஃபேன்ஸ் அவர்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஆறுதலுக்கு ஒன்று சொல்கிறேன். ஒருவேளை இவர் 18 lakhs எடுக்காமல் இருந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இவர் பாட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஒருவேளை பிக் பாஸ் அவங்களோட ஆஸ் யூஷுவல் அவங்க ஒரு ட்ரிக் பண்ணுவாங்க தெரியுமா, அது மாதிரி பண்ணி ஃபினாலேயில் ஃபைனல்ஸில் இவருக்கு ட்ராஃபியும் கேஷும் கொடுக்காம வேறு யாருக்கோ கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். திவ்யா, சபரி ஆர் அரோரா யாருக்காங்க. அதுவும் இல்லாமல்
அந்த ஆர்ம் கான்செப்ட் பிரகாரம் பார்த்திங்கன்னா இந்த தடவை ஏ வரணும். ஸோ அரோரா வின் பண்ணுறாங்களோ என்னமோ தெரில. அரோராவுக்கு கேஷ் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இவருக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிருக்கும்ல. ஸோ அப்படி தான் நம்ம சமாதானப்படுத்திக்கணும், வேறு வழி இல்லை. ஆக்சுவலாக ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்குது. நான் எல்லா ஸ்பேஸ்லேயும் போய் கேட்டுட்ருந்தேன். வினோத் அவர்கள் வந்து எவிக்ட் ஆனது வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து பொறுத்துக்கவே முடியல. ஏன்னா அவர் ஷார்ட் அவர் தான் வின்னர்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்த சமயத்தில் அவர் ஏன் வந்து கேஷ் பாக்ஸ் எடுத்தாருன்னு தெரில. நாளைக்கு இன்னும் நிறையா விஷயங்கள் ரிவீல் ஆகும், நாளைக்கு எதனால் அவர் எடுத்தார் அப்படிங்கிறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு அவரை வந்து இந்த ஒரு வாரம் வந்து அமீத் போகாதது, அதே மாதிரி கண்டஸ்டன்ட் சரியாக பேசாதது, அரோராவும் அதில் ஆடாக மைண்ட் கேம் விளையாண்டது, இது எல்லா க்ரைட்டீரியாவும் சேர்ந்து தான் அவரை பொட்டி எடுக்க வச்சிருச்சோ. கமருதீனும் வெளியில் போயிட்டார், அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. மேபி கமருதீன் இருந்திருந்தால் அவர் வந்து சொல்லியிருக்கலாம், எடுக்காதரா லாஸ்ட் வரைக்கும் விளையாண்டு பார்த்துருவோன்னு சொல்லியிருந்துருக்கலாம். அவருக்கும்ங்க அவருங்க குட்டி குட்டி குழந்தைங்க படிச்சுட்ருக்காங்க, அவருக்கு காசு வேணும். அவர் சொன்னார் வாடகை கட்ட கூட பணம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அவருக்கும் பணம் அவசியங்கிறதுனால மேபி அவர் வெளியில் போனால் ரொம்ப வருத்தப்படுவார். இவ்வளோ ஃபேன் பேஸு, இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க, நம்ம ஏன் எவிக்ட் ஆனோம், நம்ம ஏன் வந்துட்டு நம்ம வந்து கேஷ் பாக்ஸ் எடுத்துகிட்டு எவிக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு அவருக்குமே மனசில் ரொம்ப வருத்தமாக தான் இருக்கும். வெளியில் வந்து எல்லோரும் திட்டியிருப்பாங்க, நீ ஏன் வெளியில் வந்தவெல்லாம் இன்னும் அதை நோகடிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் நம்ம க்ரீனர் சைடில் பார்ப்போம், அவருக்கு நிறைய பட வாய்ப்புகள் வந்து நல்லா பாடுறாரு, சூப்பராக பாடுறாரு. இன்றைக்கெல்லாம் கூட நிறைய பாட்டுகள் அவ்வளோ நல்லா பாடினார். ஸோ நிறைய பாட்டு சான்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி அவருக்கு வந்து நல்ல நேமோட வெளியில் போயிருக்காரு. இப்போ அவர் போகிற இடத்துலலாம் அவருக்கு வந்து நல்ல நேமு. ஸோ நம்ம வந்து வின்னிங் அப்படின்னு நினைக்காம நம்ம வந்து அவருக்கு வந்து நடக்க போகிற 18 lakhs வின் பண்ணியிருக்காரு. அதை தவிர அவர் வந்து வெளியில் போகிற இடத்துலலாம் அவருக்கு பெருமையாக எல்லாருமே அவரை வந்து பாராட்ட போகிறாங்க. பட வாய்ப்புகள் நிறையா வரப்போகுது அப்படின்னு நினச்சி நம்ம வந்துட்டு சமாதானப்படுத்திக்கணும். ஏன்னா எனக்கு தெரியும் வினோத் அவர்களோட ஃபேன்ஸ், நான் நிறையா பேர்கிட்ட பேசினேன், ரொம்ப கஷ்டம். நானுமே அவர் தான் வருவார் அப்படின்னு சொல்லி நிறையா வீடியோவில் என்னோடதில் சொல்லியிருந்தேன். வினோத் அவர்கள் தான் கட்டாயம் ஷார்ட்டாக வின் பண்ண போகிறாருன்னு நினச்சிட்டு இருந்த சமயத்தில் உங்கள் எல்லாத்துக்குமே இது பெரிய டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்கும். பட் என்ன பண்ணுறது, இதுதான் கேம், இது கேம் ஷோ, இது இப்படி தான் இருக்கும். நம்ம வந்து என்ன மனசை இது பண்ணிவிட்டு உங்கள் எல்லா ஃபேன்ஸுக்கும் வெரி சாரி, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் ஆனால் அவர் வந்து அவரோட லைஃப் வந்து இன்னும் வெளியில் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அவருக்கு 18 lakhs வாங்கினதுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.